பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் தர்ஷிகா அவர்கள் விஜய் விஷால் அவர்களை காதலிக்கிற மாதிரியாக ரொம்ப ஓப்பனாகவே அவங்க வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே இப்படி பார்க்குறாங்களே செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய் விஷால் அவர்கள் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி தான் இருந்தார். அதற்கு அப்புறம் அன்ஷிதாவுக்கும் விஜய் விஷால் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் இருக்குது அப்படின்ற மாதிரியாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. அவங்க இருவருமே அப்படி தான் காட்டிக்கவும் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக எதுவுமே இவங்க பண்ணாமல் இருக்காங்களே, திடீரென இவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லோருமே யோசிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அவங்க இருவருமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு லவ் சாங் வேற ப்ளே ஆகிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு எல்லாருமே ஓஹோ ஒருவேளை நாங்கள் இந்த பிரச்சனையில இல்லை, நாங்கள் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்ல விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதனால் இப்போ அவங்க பிரியலை, இருவருமே இன்னும் லவ்வில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோருக்குமே புரிஞ்சிருக்குன்னு இதை பார்த்துட்டு பலருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. எப்போ அவங்க வந்து இருவரும் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற செய்திகளை சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் பலர் பேசி தான் வந்துட்டு இருக்காங்க. இதே ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும் பொழுது நடிகர் சூர்யா அவர்கள் கங்குவா திரைப்படத்தில் நடிச்சிருந்தது அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்தது. இந்த மாதிரியான ஒரு கதையில் நாங்கள் சூர்யாவை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பலருமே பலவிதமான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. இப்போ கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படம் வந்து வெளியாகி இருக்குது. இதில் வந்த விமர்சனங்களை பார்த்துட்டு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இனிமேல் நான் ஆன்லைனில் இந்த மாதிரியான ஒரு என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் படிக்க போகிறதே கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. காரணம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு. கங்குவா திரைப்படத்திற்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு பலருமே விமர்சனங்களை பண்ணாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து கங்குவா படம் மாதிரி இதுவும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நெகட்டிவான விமர்சனங்களையும் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்த ரெட்ரோ திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு பல நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய விமர்சனத்தையும் தாண்டி இந்த படத்தினுடைய வருமானம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதா எல்லோருடைய இப்போ ஒரே பேச்சாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வெளியான 4 வாரத்திலேயே 80 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்கு. இன்னும் 2-3 நாட்களில் 100 கோடி எட்டிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் இப்போ எல்லோருமே வசூல் ரீதியாக அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த படத்தை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.